செர்டாங் பூச்சோங் ஜெயாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டின் போது போலீசாரால் தேடப்படும் கொள்ளை கும்பலைச் சேர்ந்தவர் என்று நம்பப்படும் ஆப்பிரிக்கர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். சந்தேக நபரை கைது செய்வதற்காக மெனாரா KLHல் உள்ள 9வது மாடி பிரிவை போலீசார் சோதனை செய்த போது இரவு 10:50 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக புக்கிட்டமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டதஸ்ரீ முகமது சுகாயிலி முகமது ஜைன் தெரிவித்தார். இச்சோதனை நடத்தப்பட்ட போது சந்தேக நபர் தனியாக இருந்ததால் ஒத்துழைக்க மறுத்துவிட்டார். அதற்கு பதிலாக காவல்துறையை நோக்கி 2 முறை துப்பாக்கிச் சூடு நடத்தினார். மேலும் காவல்துறையினரை திருப்பிச் சுடுமாறு கட்டாயப்படுத்தியதாக நேற்று இரவு சம்பவ இடத்தில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் நடத்திய சோதனையின் போது 2 கத்திகள், ஒரு போலி உரிம அட்டை மற்றும் கள்ளப்பணம் அடங்கிய பை ஆகியவற்றை கண்டுபிடித்ததாகவும் அவற்றின் சரியான தொகை இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் அவர் கூறினார். ஐநா அகதிகளுக்கான அடையாள அட்டை ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. அது போலியானது என்று நம்பப்படுகிறது. சந்தேக நபரின் வயது, குடியுரிமை மற்றும் பிற தொடர்புடைய ஆவணங்கள் தொடர்பாக இன்னும் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சந்தேக நபர் ஆப்பிரிக்க கொள்ளை கும்பலைச் சேர்ந்தவர் என்று நம்பப்படுகிறது. இந்த கும்பல் தொடர்பாக மொத்தம் 3 ஆப்பிரிக்க ஆண்களை கைது செய்ததோடு இந்த குற்றக்குழுவை சேர்ந்த 2வரை போலீசார் சுட்டுக் கொண்டுள்ளனர். இதே கும்பல்தான் கடந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி தலைநகர் மிட்வெலியில் ஒரு ஜப்பானிய தொழிலதிபரிடம் $30,000 கொள்ளையடித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.